ஹாய் வியூவர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நான் உங்கள் கலை பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ப்ளூ டீ அண்ட் ரெட் டீ எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ப்ளூ டீ அப்படிங்கிறது நம்ம சங்கு பூவிலேருந்து செய்கிறது. ரெட் டீங்கிறது செம்பருத்தி பூவில் செய்கிறது. இப்போ பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக எங்கள் வீட்டு செடியிலேருந்து செம்பருத்தி பூவும் சங்கு பூவும் பறிச்சிட்டு வர போகிறேன். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா மார்னிங்கில் ஃப்ரெஷ்ஷாக பூ பூத்துருக்கு. இது பார்த்திங்கன்னா சங்கு பூ நல்லா தளன்னு வளர்ந்துருக்கு பாருங்கள். இதுதான் சங்கு பூ, ப்ளூ கலர். இதில் ஒயிட்டும் இருக்குது, ஆனால் ப்ளூவில் தான் டீ போடுறது, ப்ளூ டீங்கிறது. இப்போ இது ரெண்டையும் வச்சு நம்ம டீ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு நம்மளுக்கு தேவையான அளவு தண்ணீர் முதல்ல சுட வச்சுக்கணும். நான் 2 டீயும் அட் அ டைம் போடுறதுனால 2 பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கேன். இது கொதித்த உடனே அந்த பூக்களை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம தண்ணியில் போட்டுற வேண்டியதான். நார்மலாக டீ போடுற மாதிரி புதினா பட்டையும் போட்டுக்கலாம். அந்த ஃப்ளேவர் பிடிக்கிறவங்க புதினாவும் பட்டையும் சேர்த்துக்கலாம். அந்த ஃப்ளேவர் பிடிக்காதவங்க வெறும் அந்த பூவை மட்டும் சேர்த்துக்கலாம். ரெண்டுக்குமே, செம்பருத்தி பூக்கும் அப்படி தான், சங்கு பூக்கும் அப்படி தான். ஒரு ஆளுக்கு ஒரு 2 பூ கணக்கு வச்சுக்கலாம். செம்பருத்தி பூ, சங்குப்பூ ஒரு கிளாஸுக்கு 4 பூ கணக்கு வச்சுக்கலாம். இப்போ நான் நிறைய போட்டுக்கிறனால கலர் நல்லா திக்காகிருச்சு. இப்போ பாருங்கள், இந்த கரண்டியில் எடுத்து காட்டும் போது செம்பருத்தி பூ பாருங்கள் ரெட்டிஷாக இருக்குது. அடுத்து சங்குப்பூ போட போகிறேன். சங்குப்பூ போட்ட உடனே அதோட கலர் அதில் இறங்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த தண்ணியை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ப்ளூ கலராக மாறிட்டு வருது பாருங்கள். அவ்வளோதாங்க. இதில் உங்களுக்கு பட்டையும் புதினாவும் பிடிக்கிறவங்க போட்டுக்கலாம், பிடிக்காதவங்க விட்டுறலாம். இதில் ஒயிட் சுகருக்கு பதிலாக நீங்கள் நாட்டு சர்க்கரை சேர்த்திங்கன்னா 100% இது இயற்கையான ட்ரிங்காக இருக்கும். ஒயிட் சுகர் சேர்த்துக்கலாம், பட் நாட்டு சர்க்கரை ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ப்ளூ எக்ஸ்ட்ராக்ட் இறங்கிருச்சு. அதில் பாருங்கள், தண்ணீர் ப்ளூ கலர் ஆயிடுச்சு, இதில் ரெட் கலர் ஆயிடுச்சு. அவ்வளோதான். நல்லா கொதித்த உடனே ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம சுகர் சேர்த்து குடிச்சிட வேண்டியதான். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், இதை நம்ம ஃபில்டரில் வடிகட்டி நாட்டு சர்க்கரை சேர்த்து குடிக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ ப்ளூ டீ குடிக்கிறனால நம்மளுக்கு நிறைய விதத்தில் நம்மளுக்கு யூஸ்ஃபுல் இருக்குது. அது ப்ளட் சுகர் கண்ட்ரோல் பண்ணுது ப்ளூ டீ. கண்ணில் இருக்கக்கூடிய ரெட்டினாவோட செல் டேமேஜை தடுக்குது. மெமரி பூஸ்டராகவும் இருக்குது. அப்புறம் மைண்ட் ஸ்ட்ரெஸ்ஸு, டிப்ரெஷன் இருக்கிறவங்க இதை குடித்தா கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகலாம் அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா கேன்சரை உற்பத்தி பண்ணக்கூடிய செல்ஸை இது அழிக்குதுன்னு சொல்கிறாங்க. வெயிட் லாஸ் பண்ணுது, ஹார்ட் ப்ராப்ளமை கொஞ்சம் க்யூர் பண்ணுது, டைஜஷன் ப்ராப்ளம் க்யூர் பண்ணுது, பாடி பெயின் இருந்தாலும் உங்களுக்கு கேட்கும். அதே மாதிரி லேடிஸ்குள்ளே ஒயிட் டிஸ்சார்ஜ், மென்சன்ஷன் பீரியடில் வரக்கூடிய வயிற்று வலி, இதுக்கு எல்லாத்துக்குமே இது நல்ல ஒரு மருந்தாக யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்லியிருக்கு. ஸ்கின் ப்ராப்ளம், ஹேர் ஃபால் கண்ட்ரோல் எல்லாமே இந்த ப்ளூ டீயில் உங்களுக்கு கண்ட்ரோல் ஆகுது. அதே மாதிரி செம்பருத்தி பூ பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும், ரெட் கலரில் இருக்கிறது செம்பருத்தி பூ டீ. இது மோஸ்ட்லி ஹார்ட் ப்ராப்ளமை நம்மளுக்கு தடுக்குது, பிளட் ப்ரெஷரும் கண்ட்ரோல் பண்ணுது, நோய் எதிர்ப்பு சக்தி வருது, ஸ்கின் ப்ராப்ளம் ப்ளஸ் மென்சேஷனல் ப்ராப்ளம் இதை கண்ட்ரோல் பண்ணுது, பிளட் ப்யூரிஃபையராக ஒர்க் பண்ணுது செம்பருத்தி பூ. அதே மாதிரி லிவர் ஃபங்க்ஷன் பண்ணுறதுக்கும் இது நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது. பட் செம்பருத்தி பூ டீயை லோ பிபி இருக்கிறவங்க கொஞ்சம் பார்த்து தான் குடிக்கணும். ஏன்னா ஆல்ரெடி இது பிளட் ப்ரெஷரை கண்ட்ரோல் தான் பண்ணுது. லோ பிபி இருக்கிறவங்களுக்கு ஆல்ரெடி பிபி கம்மியாக இருக்கிற ப்ராப்ளம் இருக்கிறனால லோ பிபி இருக்கிறவங்க இந்த செம்பருத்தி பூ டீயை கொஞ்சம் பார்த்து குடிங்க. மற்றபடி இந்த ப்ளூ டீ அண்ட் ரெட் டீ நம்ம உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியானது. நார்மல் டீ மாதிரி நம்மளுக்கு இது பிரெயினை ஸ்டிமுலேட் பண்ணுதுன்னு சொல்ல முடியாது. வலிக்குது,
எனக்கு தலைவலிக்குது, டீ குடித்தா சரியாயிரும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் டீ காஃபி குடிப்பாங்க. அது சரியும் ஆகும். அந்த பிரெயினை வந்து பிரிஸ்க் பண்ணும். அந்த மாதிரி செயல்பாடை வந்து இந்த டீ பண்ணாது. இந்த டீ வந்து நான் முன்னமே சொன்ன மாதிரி உள்ள சிம்டம்ஸ் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறது, டிசீஸை வந்து கண்ட்ரோலில் வைக்குமே தவிர நார்மல் டீ மாதிரி செயல்படாது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.